வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா. சில சமயம் ஒரு சின்ன எச்சரிக்கை கூட கொடுக்காம பெரிய பெரிய கப்பல்களையே அப்படியே முழுங்குற மர்மமான கடல்கள் இருக்கு. சில இடங்கள்ல திடீர்னு வர ராட்சச அலைகள் மனுஷங்கள சும்மா உள்ள இழுத்துட்டு போயிடும். இன்னைக்கு நாம இந்த பூமியோட மிக வஞ்சகமான மர்மங்கள் நிறைஞ்ச நீர்நிலைகளை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி இதுதான். அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற இடமெல்லாம் பாதுகாப்பானதுன்னு நாம நினைச்சுக்க முடியுமா? பிரகிருதியோட அழகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆபத்தான இன்னொரு முகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சொர்க்கம் மாதிரி இருக்கிற சில இடங்கள் எப்படி உயிருக்கே உழை வைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நாம முதல்ல பார்க்க போற இடத்துக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு. கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல, டைவர்களின் கல்லறைன்னு. இந்த ஒரு பேரே அந்த இடத்தோட முழு கதையையும் சொல்லிடுது. அங்க நிலவுற அந்த பதட்டத்தையும் நமக்கு நல்லாவே உணர்த்துது. சரி, நம்ம கேஸ் ஃபைலுக்குள்ள போலாம். இது உலகத்திலே ரொம்ப பேர் போன ப்ளூ ஹோல்ஸ், அதாவது நீல பள்ளங்களோட ஒரு விதமான கொடிய ஈர்ப்பை பத்தினது. டைவர்களை ஒரு காந்த மாதிரி தன்னோட ஆழத்துக்கு இழுத்து அவங்களுக்கே கல்லறியா மாறுற இந்த இடங்களோட மர்மம் தான் என்ன? இந்த நம்பர் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எகிப்டோட தஹாப்ல இருக்கிற இந்த ப்ளூ ஹோல்ல மட்டும் கிட்டத்தட்ட 200 டைவர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது வெறும் ஒரு எண்ணிக்கை கிடையாது, இது பல பேருடைய கனவுகளோட முழிவு. இதனால தான் இந்த இடத்த உலகத்தோட மிக ஆபத்தான டைவிங் ஸ்பாட்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ மரணங்கள் நடக்கிறதுக்கு பின்னால இருக்கிற முக்கியமான அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தா அது இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டைவர் 55 மீட்டர் ஆழத்துக்கு கீழே போகும்போது அவங்க சுவாசிக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜன் அதிக அழுத்தத்தினால உடம்புல ஒரு விதமான போதையை ஏற்படுத்துது. இதுதான் நைட்ரஜன் நார்கோசிஸ். இந்த நிலைமை வந்தா குழப்பம், பயம், ஏன் இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி மாயத்தோற்றத்தை கூட உருவாக்கும். இந்த மரண பயணம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்களேன். டைவர்கள் தி ஆர்ச் அப்படிங்கிற அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நைட்ரஜன் நார்கோசிஸ் அவங்கள ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. பயமோ குழப்பமோ உச்சத்துக்கு போக என்ன செய்யறோனே தெரியாம அவங்க உயிரை காப்பாத்துற அந்த சுவாச கருவியே கழக்கிடுறாங்க. இதுல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, யூரி லிப்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் டைவர் தன்னோட கடைசி நிமிடங்களை அவர் தலையில இருந்த கேமராவில் அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அந்த வீடியோ இந்த இடத்தோட உண்மையான கோர முகத்தை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. ஆனா எல்லா ப்ளூ ஹோலும் இப்படி ஆபத்தானது கிடையாது. இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. எகிப்தோட ப்ளூ ஹோல் டைவர்களுக்கு கல்லறையா இருக்குன்னா, பெலிஸ்ல இருக்கிற பெரிய ப்ளூ ஹோல் ஒரு முழு நாகரிகத்தோட கல்லறையா இருக்கு. ஆமா, அங்க கிடைச்ச பாறை படிமங்களை ஆய்வு செஞ்சப்போ பழங்கால மாயன் நாகரிகம் எப்படி கடுமையான வறட்சியாலையும் புயல்களாலையும் அழிஞ்சு போச்சுன்றதுக்கான ரகசியங்கள் புதைஞ்சிருந்தது தெரிய வந்தது. பாருங்க, ஒன்னு தனிப்பட்ட மனிதர்களோட சோகம், இன்னொன்னு ஒரு பெரிய இனத்தோட வரலாறு. அடுத்ததா நம்மளோட இரண்டாவது கேஸ் ஃபைலுக்கு போகலாம். இங்க ஆபத்து தண்ணியோட ஆழத்திலிருந்து வரல, அதுக்கு பதிலா அங்க வாழ்ற உயிரினங்க கிட்ட இருந்தும் கடலோட கணிக்க முடியாத சக்தியிலிருந்து வருது. சொர்க்கம் போல இருக்கிற இடங்கள் எப்படி திடீர்னு தாக்குதல் நடத்துதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. வெறும் 3 மீட்டர். அதாவது நீங்க ஃப்ளாரிடாவோட நியூ ஸ்மிர்னா கடற்கரையில நீந்தும்போது உங்களுக்கும் ஒரு சுறாவுக்கும் நடுவுல சராசரியா இவ்ளோ தூரம் தான் இருக்கும். இதனால தான் இந்த இடத்துக்கு உலகின் சுறா தாக்குதல் தலைநகரம்னு ஒரு பட்டப்பெயரே இருக்கு. இந்த ஒரு தகவல் ஆபத்து நமக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு நல்லாவே உணர வைக்குது. ஏன் இங்க இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது? பொதுவா இங்க தண்ணி கொஞ்சம் கலங்கலா இருக்கும். அதனால சுறாக்கள் நம்ம கை கால்களை மீனுன்னு தப்பா நினைச்சு கடிச்சிடுச்சு. இது ஒரு ஆள்மாறாட்ட வழக்கு மாதிரி தான். நல்ல வேளையா பெரும்பாலான தாக்குதல்கள் உயிரிழப்புல முடியறதில்ல. இருந்தாலும் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஹவாயில இருக்கிற குயின்ஸ் பாத்துக்கு போலாம். இதோட பட்டப்பேரை கேட்டாலே போதும் அந்த இடத்தோட தீவிரம் நமக்கு புரியும். ஆனா இங்க ஆபத்து சுறாக்கள் கிடையாது, இயற்கையோட இன்னொரு கொடூரமான முகம், கட்டுக்கடங்காத ராட்சச அலைகள். இந்த இடத்தோட ஆபத்து எந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிடப்பட்டிருக்குன்னு இந்த ஒப்பீடு காட்டுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற போர்டுல 28 பேர் இறந்ததா கணக்கு இருந்தாலும் அரசாங்க கணக்குல 10க்கும் மேற்பட்ட மரணங்கள் தான் பதிவாயிருக்கு. இங்க திடீர்னு வர்ற ராட்சச அலைகள் குளத்துல இருக்கிறவங்கள பாழைகள்ல மோதி திரும்பவும் ஆழ்கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அடுத்ததா ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாண்ட். இது ஒரு பக்கம் பார்க்க பேரழகு, ஆனா இன்னொரு பக்கம் விஷ ஜந்துக்களோட தலைநகரம். இந்த அச்சுறுத்தல் பட்டியல பாருங்களேன். ஃபாக்ஸ் ஜெல்லி மீன் கடிச்சா வெறும் 5 நிமிஷத்துல இதயமே நின்னுடும். இன்லாண்ட் தைப்பான் பாம்போட ஒரு துளி விஷம் 100 பேரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதோட உலகின் மிகப்பெரிய உப்புநீர் முதலைகளும் கொடூரமான விஷம் கொண்ட கல் மீன்களும் இருக்கு. இது ஆபத்துகளோட ஒரு பெரிய பஃபே மாதிரி. சரி, நம்மளோட இறுதி கேஸ் ஃபைலுக்குள்ள நுழையலாம். இது கணிக்க முடியாத வானிலைக்கும் மர்மமான முறையில கப்பல்கள் காணாம போற சம்பவங்களுக்கும் பேர் போல சில கடல் பகுதிகளை பத்தினது.
நாம இன்னைக்கு நன்னம்பிக்கை முனைன்னு சொல்ற இடத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இங்க அடிக்கடி வர்ற பயங்கர புயல்களால இத கண்டுபிடிச்ச பார்த்தலோமியா டயஸ் இதுக்கு புயல்களின் முனைன்னு தான் பேர் வச்சார். ஆனா கிழக்கு நாடுகளுக்கு ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்ச அந்த நம்பிக்கையை கொண்டாட போர்ச்சுகல் மன்னர் இதுக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேரை மாத்திட்டார். ஒரே இடம், ஆனா 2 முரண்பட்ட பேர்கள். இப்போ நம்மளோட இந்த தேடலோட உச்சக்கட்ட மர்மத்துக்குள்ள நுழையலாம். டெவில் சி, அதாவது சாத்தானின் கடல். இதுக்கு டிராகன் முக்கோணம்னு இன்னொரு பேரும் இருக்கு. பழங்கால சீன புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, கடலுக்கு அடியில வாழற டிராகன்கள் தான் கப்பல்களை அப்படியே உள்ள இழுத்துக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 1950கள்ல பல கப்பல்கள் எந்த ஒரு தடயமும் இல்லாம இந்த பகுதியில காணாம போனது. குறிப்பா 1952ல 31 பேர் கொண்ட ஜப்பானிய ஆராய்ச்சி கப்பலான கயோம் மாரு N5 காணாம போனது இந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜப்பான் அரசாங்கமே இந்த பகுதியை அதிகாரப்பூர்வமா அபாயகரமான மண்டலம்னு அறிவிச்சது. அப்போ அந்த கப்பல்களுக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, முதல் காரணம் நீருக்கடியில இருக்கிற எரிமலைகள். அது வெடிக்கும்போது வர்ற மீத்தேன் வாயு தண்ணியோட அடர்த்தியை குறைச்சு கப்பல்களை ஒரு நொடியில உள்ள இழுத்துக்கும். இல்லைன்னா இந்த பகுதியில இருக்கிற சக்தி வாய்ந்த மின்காந்த புலம் கப்பல்களோட கருவிகளை செயலிழக்கச் செய்யலாம். கணிக்க முடியாத ராட்சச அலைகளும் திடீர் புயல்களும் கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த வழக்குகள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்ம கிட்ட எவ்வளோதான் நவீன தொழில்நுட்பம் இருந்தாலும் சரி, இயற்கையோட பிரம்மாண்டமான கணிக்க முடியாத சக்திக்கு முன்னாடி நாம இன்னும் ரொம்ப சிறியவர்கள் தான். கடலோட ரகசியங்களும் அதோட ஆபத்துகளும் இன்னமும் நம்ம மரியாதையை கோரி நிக்குது. இந்த ஆழமான நீல பெருங்கடல் அதோட ரகசியங்களை அவ்வளவு எளிதா வெளியே காட்டிடாது. நமக்கு தெரிஞ்ச ஆபத்துகளையே நாம இப்போதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நமக்கு தெரியாம இன்னும் என்னென்ன விசித்திரங்கள், என்னென்ன கொடூரங்கள் அந்த இருண்ட ஆழத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.